ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதியை பார்க்குறதுக்காக அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க வந்ததுமே ஜெயந்தி வந்து இந்துமதிகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்திருக்காரு அப்படிங்கவும் உடனே இந்துமதியும் வராங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உன்னை பார்க்கறதுக்கு அம்மா அப்படிங்கிறாங்க, உன்னை பார்த்து மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு இந்துமதி, அவங்க வரதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை அங்கேருந்து அனுப்பிடு, ஏன்னா அவங்க வந்தாக்கி கண்டிப்பாக உங்கள் அப்பாவை அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கவும் உடனே இந்துமதியும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்துமதியோட அப்பா வந்திருக்கிற விஷயத்த புவனா வந்து ஃபோன் பண்ணி திவாகருக்கும் கிருபாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இது கெட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்துமதியோட அப்பா வந்து அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்க்காத இந்துமதியும் ஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, இப்போ என்ன பண்ண போகிறானுங்களோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ஜெயந்தி வந்து புலம்பிகிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க கிருபா கிட்ட வந்து அவங்க இந்துமதியோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிற அப்படிங்கவும் அப்படியா நல்ல விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கிருபா கேட்கவும் நான் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா நம்ம வீட்டில் கூட வாசலில் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குது அப்படிங்கவும் அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே கிருபா வந்து திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, திவாகர் அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து திவாகரும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ இந்துமதிக்கும் அவங்க ஜெயந்திக்கும் இவங்க திட்டம் புரிஞ்சிருது, அப்பாவை அவமானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்போ என்ன பண்ணுற போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயந்தி வந்து இந்துமதிகிட்ட கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி வந்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் தான் அங்கே வந்துட்டீங்க, என்னை பார்த்துட்டீங்க, மறு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டீங்களா, இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கும்போது என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, அவர் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு, என் வேலையை நான் வந்து செய்துட்டு போகிறேன் அப்படிங்கவும் ஐயோ இவனுங்க அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, இது கூட அப்பாவுக்கு தெரியாமல் அவர் என்னன்னா இப்படி வெகுளித்தனமாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து அவங்க இந்துமதி கிட்ட சொல்லவும் இந்துமதிக்கும் அப்பாவை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு இருக்கானுங்க, ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பெயிண்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு திவாகர் சொல்லவும் உடனே கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி உங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் உடனே இந்துமதியோட அப்பாவும் எந்திக்கிறாங்க, என்னங்க பெயிண்ட் அடிக்க போகிறீங்க, சட்டையெல்லாம் வந்து அழுக்காயிராது அப்படிங்கவும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னா சட்டையை கழுத்து வச்சிருந்தாரு, வேஷ்டி கூட பளபளன்னு இருக்குது, பெயிண்ட் பற்றாது அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா ஒரு வேஷ்டியும் கழட்டி வச்சிருந்தாரு. இதை பார்த்ததுமே இந்துமதி வந்து அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க, அப்பா ஏன் அப்படிலாம் இருக்காரோ தெரியலையே, இவனுங்க அவரை அவமானப்படுத்துறது கூட தெரியாமல் அப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு இந்துமதி நீ அழாத, அப்போ நீ அழுதுன்னா உங்கள் அப்பா நீ கஷ்டப்படுறத வந்து அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கவும் பார்த்தீங்களாக்கா எங்கள் அப்பாவோட நிலைமையை இப்படிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் இதை புரிஞ்சிக்காத உங்கள் அப்பாவும் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தியும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பக்கம் தீனதயாளன் வராங்க. வந்ததுமே இந்துமதியோட அப்பாவை பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் போலுக்கு, ஐயோ இப்போ வந்து நம்மளை மட்டும் இவர் பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான், பழைய கதை எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க தீனதயாளன் ரூமுக்குள்ளேயே போயிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா இந்துமதியோட அப்பா வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் சட்டை வேற்றியெல்லாம் கழட்டிட்டு பனியனையும் ஷார்ட்ஸையும் போட்டுட்டு அவர் வந்து இப்படி பெயிண்ட் அடிக்கிறத பார்த்துட்டு இந்துமதி வந்து கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா போகிறோம் அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிற, என் வேலை எவ்வளோ சுத்தமாக நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நான் நிரூபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கவும் அப்போ கிருபாவும் திவாகரும் புவனா அவங்க அம்மா எல்லாரும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்துமதியோட அப்பாவுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனா வந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ பார்க்க அங்கே கர்ணா வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க இந்துமதியோட அப்பா இப்படி நின்றுக்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க, என்னது இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிருபாவை வந்து இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு கர்ணாவும் அதிர்ச்சடைகிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க கிருபாவை எதிர்த்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால கர்ணா பார்த்துக்கிட்டு மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து வந்துட்டீங்களா, உங்களையும் என் பொண்ணையும் வந்து மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா என்ன நீங்கள் இங்கேருந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை அவர் தான் வந்து இப்படி வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னார், அதனால தான் என்னுடைய வேலை வந்து எவ்வளோ வந்து நான் சுத்தமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் தெரிய வைக்க வேண்டாமா, அதனால தான் நான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே கர்ணா வந்து இந்துமதியை பார்க்குறாங்க. இந்துமதி கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பனியன் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இந்துமதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பார்த்தீங்களா சூப்பராக அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கவும் பரவாயில்லையே நல்லா தான் அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கிருபா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அதுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன திவாகர் பார்த்துட்டு இருக்கிற, இதுக்கு என்ன சம்பளமோ கையில் கொடு அப்படிங்கிறாங்க. என்னங்க நம்ம வீட்டுக்கு போய் இந்த மாதிரிலாம் நான் சம்பளம் வாங்குவேனா என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும்
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் கிருபாவும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்துமதி வந்து அவங்க அப்பாவை இங்கேருந்து அனுப்பி விடுறதுலே இருக்கிறாங்க. அப்பா அந்த சட்டையும் வேஷ்டியும் நீங்கள் கெட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லவும், சரிதாம்மா நான் கிளம்புறேன், மறக்காமல் 2 பேரும் வந்துருங்கம்மா அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபா கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிருபா உடனே இந்துமதியை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கவும் இந்துமதி வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா இனிமேல் இப்படிலாம் திடீர்னு வராதிங்க, வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கவும், ஏம்மா என் பொண்ணு வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்க்க வரக்கூடாது அப்படிங்கும்போது, சந்தோஷமாக இருக்கிறேலாமா அப்படிங்கும்போது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்துமதியோட அப்பாவும் கிளம்பி போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. இப்போ தீபா வந்து நினைக்கிறாங்க, நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்ம அப்பா எப்படிலாம் நம்மளை போட்டு அவமானப்படுத்தினாரு, ஆனால் இப்போ என்னன்னா வந்து அவளை மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அவள் மட்டும் என்ன நல்லா நேர்மையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலாம் என்ன, இப்படி தானே அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் அவளை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் எரிச்சலோட அவங்க அப்பாவை போட்டு திட்டிட்டு இருக்கவும், அடுத்தது அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. என்னப்பா அவளை மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம்மா அழைச்சிட்டு வந்துட்டேன், அவள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கா தெரியுமா, எவ்வளோ பெரிய வீடு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கோம். இப்போ தீபா வந்து சொல்கிறாங்க, அங்கே அவள் படக்கூடிய கஷ்டம் அவளுக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், அவள் அந்த வீட்டில் போய் அவள் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவா, ஆனால் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம இப்படி இருந்துட்டு இருக்காள, அவளை நம்பி நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், அவள் என்னதான் பண்ண போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து இந்துமதியும் போட்டு மனசுக்குள்ள போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா இந்துமதியை தீனதயாளன் கூப்பிடவும் உடனே இந்துமதி வராங்க. சொல்லுங்க ஐயா அப்படிங்கும்போது, ஆமா உங்கள் அப்பா வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாங்கய்யா எங்கள் அப்பா எங்களை மறுவீட்டுக்கு அழைக்கிறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படியா உங்கள் அப்பாவை நான் பார்த்தேன் ஆனால் சரியாக நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே அப்படிங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, அம்மா நீங்கள் வந்து இங்கே தான் இருந்துட்டு இருக்கீங்களா, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி அவங்க விசாரிச்சுக்கிட்டே இந்துமதிக்கிட்டே இருக்கவும், இந்துமதியும் வந்து அவங்கள பற்றின எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எத்தனை பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நானும் எங்கள் அக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே எங்கள் அம்மா உயிரோடு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா உங்கள் அம்மாவை நான் பார்க்கலாமா, அதாவது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே இந்துமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்கள் ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டேன் அப்படிங்கவும், எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை இப்போ தான் எங்கள் அப்பா கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் இருந்த அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை எடுத்து தீனதயாளன்ட்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே உடனே வந்து அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க கிட்டத்தட்ட கிருபாவோட தங்கச்சி பொண்ணாக தான் வந்து இந்துமதி இருக்கிறாங்க. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்ததுமே தீனதயாளனுக்கு வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் கதையெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் தீனதயாளன் வந்து எதையோ மறைக்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்துமதி அவங்க பார்த்ததுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் அப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாய்யா இவங்க தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்கவும், இதை பார்த்ததுமே உடனே வந்து தீனதயாளன் அதிர்ச்சியோடு இருக்கவும், எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்துமதி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லைம்மா தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே தீனதயாளன் வந்து சரிம்மா இந்த ஃபோட்டோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வருவோம். உடனே வந்து இந்துமதி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்துமதியோட அப்பா அம்மா பார்த்ததுமே தீனதயாளனுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ இந்துமதி சுற்றி வளைச்சி பார்த்தோம்னா அவள் நம்ம பொண்ணோட மகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை பார்த்தோம்னா, இந்துமதியோட அப்பா கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து கிடைக்கிறாங்க, அந்த பொண்ணு தான் இந்துமதி. அப்போ உண்மையான அப்பா அம்மா வந்து இவங்க கிடையாது, கிருபாவோட தங்கச்சியும் தங்கச்சி கணவர் தான் வந்து இந்துமதியோட அப்பா அம்மாவாக இருக்கிறாங்க. இதை வந்து தீனதயாளன் ஃப்ளாஷ்பேக்காக வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வரக்கூடிய கதையில் பார்க்கலாம். இந்துமதி வந்து வேற யாரும் கிடையாது, தன்னுடைய தங்கச்சி பொண்ணு தான் அப்படின்னு கிருபாவுக்கு எப்போ தெரிய வரும், அதே மாதிரிக்கு இந்துமதிக்கும் வந்து தன்னுடைய சொந்த அப்பா அம்மா யார் அப்படிங்கிற உண்மை வந்து இந்துமதிக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இந்துமதி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க வந்து கர்ணாவோட ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்ணா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது உடனே இந்துமதி வந்து அந்த சட்டையை வந்து துவைக்கிறங்கிற பேரில் அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இதை வந்து கர்ணா தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஐயோ என்னுடைய சட்டையை வந்து என்ன அடின்னு அடித்து தொலைச்சிட்டு இருக்கிறா, இவ அடிக்கிற அடியை பார்த்தாக்கி சட்டையை துவைக்கிறாளா இல்லைன்னா கிழிக்கிறாளானே தெரியல சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து தான் வந்து இந்துமதி இந்த சட்டையை வந்து அவங்க காய போடுறாங்க. காய போட்டதுமே அப்போ கர்ணாவை அடிக்கிற மாதிரிக்கே அவங்க வந்து சட்டையை போட்டு அவங்க அடிச்சிட்டு இருக்கவும், ஐயோ இது என்னது, இவ சட்டையை துவைச்சி காய போடுற மாதிரிக்கு தெரியல, என்ன போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்குற மாதிரிக்கெல்லாம் தெரியுன்னு சொல்லிட்டு நம்ம சட்டையை
காப்பாற்றலன்னா அவ்வளோதான், இவ கிழிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு உடனே கர்ணா ஓடி வராங்க. அம்மா எதுக்காக என் சட்டையை போட்டு இந்த அடி அடித்து கிழிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே இந்துமதி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சட்டையை கிழிச்சிட்டா இருக்கிறேன், துவச்சி நான் காய போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் தான் தூரத்தில் இருந்து நீ என்னெல்லாம் பண்ணுன்னு பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே இந்துமதி அதிர்ச்சியடைகிறாங்க. ஐயோ இவன் என்னது, நம்ம இவன் சட்டையை போட்டு இந்த பாடு படுத்தினோமே, அது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி பார்க்குறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.